உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போது அழகை பாதுகாக்க 6 அற்புத வழிகளை பற்றி பார்ப்போம். இயல்பாக அநேக பெண்களுக்கு தோன்றக்கூடிய சில அழகு பிரச்சனைகளை எவ்வாறு இயற்கை முறையில் சரிப்படுத்தலாம் என்பதை இப்போது பார்க்கலாம். முதலில் முகப்பருக்களை தடுக்க என்ன செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம். சிலருக்கு முகத்தில் பருக்கள் அதிகமாக தோன்றும். முகப்பருக்கள் வராமல் தடுப்பதற்கும் இயற்கை வழி உண்டு. 1 லிட்டர் தண்ணீரை சூடாக்கி இறக்கி வைக்க வேண்டும். பிறகு அதில் 1 கைப்பிடி துளசி இலையை போட்டு மூடி வைக்கவும். நன்றாக ஆறிய பின்பு அந்த நீரை வடிகட்டி முகம் கழுவ பயன்படுத்துங்கள். தண்ணீரை சூடாக்கி அதில் புதினா, துளசி, வேப்பிலை 3ஐயும் தலா 1 கைப்பிடி வீதம் போட்டு ஆற வைத்து வடிகட்டி முகம் கழுவினாலும் முகப்பரு வராது. இதை ஃப்ரிட்ஜில் வைத்து 3 நாள் வரை பயன்படுத்தலாம். அந்த நீரில் 4 டீஸ்பூன் எடுத்து அதில் 3 டீஸ்பூன் முல்தானி மட்டி கலந்து பரு இருக்கும் இடங்களில் பூச வேண்டும். 10 நிமிடம் கழித்து குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும். பரு மறைந்துவிடும். அடுத்ததாக கருமை மறைய என்ன செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம். சந்தனமும் சரும அழகை மிளிரச் செய்யும். 1 லிட்டர் தண்ணீரை சூடாக்கி அதில் பிங்க் கலர் ரோஜா இதழ்களை 1 கைப்பிடி அளவு போட்டு மூடி வைக்கவும். 1 மணி நேரம் கழித்து அந்த நீரை வடிகட்டவும். பின்னர் அந்த நீரை பயன்படுத்தி சந்தனக்கட்டையை கல்லில் தேய்த்து உரசி அரைக்கவும். அதை கருமை மற்றும் வியர்க்குரு இருக்கும் இடங்களில் பூசவும். அரை மணி நேரத்துக்கு பிறகு குளிர்ந்த நீரால் கழுவினால் கருமை மறையும். அடுத்ததாக முகம் பொலிவாக என்ன செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம். இளநீர் மற்றும் தர்பூசணி சாறை சம அளவு எடுத்து முகத்தில் தேய்க்கவும். 10 நிமிடம் கழித்து மீண்டும் அதே போல் செய்யவும். படுத்துக்கொண்டு பஞ்சில் நனைத்து இதை தேய்ப்பது நல்லது. இந்த பஞ்சை கண்களை மூடிக்கொண்டு கண்களின் மேல் பகுதியிலும் வைக்கலாம். கட்டி வராது என்பதோடு கண்களுக்கு புத்துணர்வும் கிடைக்கும். முகமும் பொலிவாகும். அடுத்ததாக சருமம் பளபளப்பாக என்ன செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம். சருமத்தில் ஏற்படும் கருமையை போக்க டீ தூளையும் பயன்படுத்தலாம். டீ தயாரித்த பின்பு மீதி இருக்கும் டிகாக்ஷனில் சிறிதளவு கடலை மாவு கலந்து பேஸ்ட் மாதிரி தயாரித்து அதை பிரஷ்ஷால் கை, முகம், கழுத்து போன்ற பகுதிகளில் பூசி 15 நிமிடம் அப்படியே இருக்கவும். உலர்ந்து இறுக்கமான பின்பு கழுவவும். பயன்படுத்திய டீ பேக்கை நன்றாக கழுவி கண்களின் மேல் 10 நிமிடம் வைத்திருந்தால் சூட்டால் ஏற்படும் கண் சோர்வு நீங்கும். வெள்ளரியில் சருமத்துக்கு பலத்தையும் பளபளப்பையும் தரும் விட்டமின், சிலிகான் சத்துக்கள் உள்ளன. வெள்ளரியை வெட்டி கண்களில் வைப்பதால் அதிக பலன் கிடைப்பதில்லை. அதற்கு பதிலாக வெள்ளரிக்காயை துருவி அரைத்து பூசினால் அதிக பலன் பெறலாம். அடுத்ததாக தோல் நோய்களை விரட்ட என்ன செய்யலாம் என்பதை பார்ப்போம். 30 கிராம் கஸ்தூரி மஞ்சள் கிழங்கை வாங்கவும். அதை 4 துண்டுகளாக வெட்டி 20 லிட்டர் தண்ணீரில் போட்டு வையுங்கள். அதோடு அரை கப் காய்ச்சாத பாலையும் ஊற்றுங்கள். அரை மணி நேரத்திற்கு பின்பு தண்ணீர் மஞ்சள் நிறமாக மாறும். அதில் மாலை நேர குளியல் போட்டால் உற்சாகம் பொங்கும். தோல் வியாதிகளும் தூர ஓடும். இந்த குளியலின் போது தலையில் தண்ணீர் படாமல் பார்த்து கொள்ளவும். அடுத்ததாக உடல் சூட்டை குறைக்க என்ன செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். உடல் சூட்டை குறைக்க உச்சி முதல் பாதம் வரை நல்லெண்ணெய் தேய்க்கவும். அரை மணி நேரத்திற்கு பிறகு தலைக்கு சீயக்காய் பயன்படுத்தி குளிக்கவும். உடலுக்கு பச்சை பயிறு மாவு பயன்படுத்தினால் எண்ணெய் பிசுக்கு போகும். வாரத்தில் 2 நாள் எண்ணெய் குளியல் செய்தால் உச்சி குளிரும். உடல் சூடு விலகும். எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க.